வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு. வானத்துக்கும் பூமிக்கும் புது வடிவம் தாங்கி வாராரு. தீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வாராரு. தீச்சருவா கையில ஏந்தி வேகமாக வாராரு. வீரபத்திர சாமி கூட விறுவிறுன்னு வாராரு. வீரபத்திர சாமி கூட விறுவிறுன்னு வாராரு. வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு. வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு. வாங்க சாய் வாங்க சாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றி. இதை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இப்போ நான் போட்ட வீடியோவில் கருப்பசாமி பற்றி பாட்டுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த அந்த பாடலை பாட முயற்சிக்கிறேன். அது சில பேருக்கு என்னடா இவங்க வம்படிக்கிற மாதிரி இருக்குமேன்னு கூட தோணலாம். ஆனால் என் மனமார்ந்த அந்த பாட்டுக்கு கருப்பசாமி பாட்டுக்கு வாயை சேர்க்கிறேன். ஏன்னாக்க நான் கருப்பசாமிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது. நான் அது கும்பிடுற அவங்கள வழிபடுற இதில் நாங்கள் வரல, எனக்கும் தெரியாது கருப்பசாமிங்கிறது. அப்புறம் போக போக இந்த படத்துலலாம் போகும்போது இப்போ கருப்பசாமிங்கிறது ஒரு காட்டில் ஹெல்ப் பண்ண வரா மாதிரியும் ஒரு ஒரு தெய்வங்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் தெய்வங்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் ரொம்ப தெய்வங்கிறத நான் உணர்ந்த விஷயத்தை இங்கே உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்கிறேன். டிவியில் மற்ற சினிமாலெல்லாம் கருப்பசாமியை பற்றி பார்க்கும்போது இப்படி தோணும், மனுஷன் முடிவில் இருக்காரோ, சரி என்னவோ அப்படின்லாம் நான் நினச்சிப்பேன். எனக்கு அந்த உணர்வு கருப்பசாமிங்கிறவர் ஒருத்தர் தெய்வம் நின்று காப்புறவர் அவர் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் நான் உணர்ந்தது எப்போனாக்க, நான் பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2015 போல் ஒரு பிரச்சனைக்காக நான் வந்து நாமக்கல்லில் போகிறோம். நானும் என் கணவரும் நாமக்கல்லுக்கு போகிறோம். நாமக்கல்லுக்கு போகும்போது அங்கே ஒரு கிராமம், அந்த கிராமத்து பேர் எனக்கு இப்போ மறந்து போச்சு. அந்த கிராமத்துக்குள்ளே நான் போகணும். ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்காகவும் ஒரு வேலை நடக்கிறதுக்காகவும் அந்த கிராமத்து உள்ளே போகணும். ஆனால் அந்த வீடே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த கிராமத்துக்கு போயிட்டோம், இப்போ கரெக்டாக அந்த கிராமத்துக்கு தான் போயிருக்கோம். ஆனால் அந்த வீடே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஒரு 1 hour கஷ்டப்பட்டோம். பேர் சொல்லி கேட்டுமே 1 hour. அவங்களா, அவங்க அங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்க்க முடியுமா தெரியலையே, அந்த இவரா, அவர் சென்னையில் இல்லை வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கும்பலை கேட்குறோம் நாங்கள். இப்படின்னு தெரியலைங்க, அவங்க உள்ளே தாங்க இருப்பாங்க, தெரியலங்கன்ட்டு அந்த ஒரு மரத்துக்கடியில் ஒரு 4 பேர் இந்த கல் போட்டு விளையாடின்ற இந்த ஆண்கள். அவள்கிட்ட கேட்டால் சரியாக பதில் வரல. ஐயோ, இன்னைக்குள்ளே நம்ம இன்னி நைட்டு ட்ரெயின் பிடிக்கணும். இங்கேயே நம்ம 2 மணி போல் 1:30 மணி, எப்போ 11 மணிலேருந்து வந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் தேடிட்டுருக்கோம், காணுமே அப்படின்னு இப்படி போகும்போது அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த மக்கள் விளையாடின்னு இருக்காங்க, ஒரு 4-5 ஆண்கள் விளையாடின்னு இருந்தாங்கன்னு இல்லையா, அந்த இது கொஞ்சம் தள்ளி ஒரு கோயில் இருந்தது. சரி இவங்கள்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்ட்டு இப்படி பார்க்கும்போது இது என்ன கோயில் அப்படின்னு போய் பார்த்தேன். கருப்பசாமி கோயில் போட்டிருந்தது. கருப்பசாமி கோயில், கருப்பசாமி முனுசாமி யாருன்னு தெரியலப்பா, இப்போ எனக்கு அது தெரியல அந்த கோயில். பட் எல்லா சாமியும் ஒன்று தாங்கிறது எனக்கு அப்புறம் புரிஞ்சுட்டேன். இப்போ வந்து நான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறேன். போய் மனசார வேண்டிக்கிறேன், ஐயோ இன்றைக்கி போய் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும். வந்துட்டோம், இங்கே அவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து வந்துட்டோம், நைட்டு ட்ரெயினுக்கு போகணும், இவ்வளோ 2 hours தேடிட்டுருக்கோமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படி வெளியில், நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுப்பா கடவுளே, நான் நல்ல ஆனால் உன்னையோ இல்லை அடுத்த ட்ரிப்பு வரும்போதோ நான் உங்களை வந்து பார்க்குறேன், எப்படியாவது எனக்கு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு வேண்டுறேன்னா வேண்டிட்டு ஒரு நமஸ்காரம் போட்டு வெளியில் வரேங்க. இந்த நல்ல பெரிய மீசை வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் முனுசாமியா கருப்புசாமியா ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் பெரிய மீசை வச்சுட்டு ஒரு பெரிய ஆஜானுபவமான ஆள் வந்து ஒரு பெரிய பைக்கு, அந்த பைக்கில் ஏறி டன்னு எங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவர்கிட்டையே நாங்கள் ஒன்றும் கேட்கல, வந்து யாரை பார்க்க வந்திருக்கீங்க, இங்கே இவரை வேண்டிக்க வந்தீங்களா,
வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே, ஆமாங்க இன்னாரை பார்க்க வந்தோம். ஓ, அவர் வந்து அந்த ஏரியாவில் தான் இருக்கார். நீங்கள் இங்கேருந்து போக கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஆகும், நடந்து தான் போகணும். பட் எப்படியாவது போயிடுவீங்க அங்கே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த கும்பலில் கரெக்டாக இதை சொல்லி கேளுங்க. அவரோட பேர் இதெல்லாம் சொல்லி இந்த இடம்னு சொல்லுங்கள். இந்த இடம் தான் இருக்கார், இந்த இடம்னு சொல்லுங்கள் நீங்கள். உடனே நாங்கள் வந்து கேளுங்கன்னொடனே நான் வந்து சரிங்க அப்படின்னா, இப்போ தெய்வமாக நோ வந்து சொல்லிட்டு போகிறாரு, 2 மணி நேரத்தில் பார்த்துருவீங்கன்னு வேறு கன்ஃபார்மாக சொல்கிறாரு அப்படின்னு சிரிச்சுட்டே நாங்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்குறோங்க. அவங்க ஓ, அந்த பையன் ஒரு பையன் அங்கே இருக்கான், ஒரு பையன் இங்கே இருக்கான். ஆமாம் ஆமாம், அவங்க தான் கரெக்டடா. டே இவன் தான், ஆமாம் அவங்கள தேடிட்டு வந்தீங்களா? யார் அந்த பையன் சென்னையில் இல்லை இருக்கான் அப்படின்னு. இல்லை, அவரை பற்றி பேச தான் வந்திருக்கோம். ஓஹோ, சரி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த இடம்தாங்க, நீங்கள் அங்கே அந்த ஊருக்கு போயிட்டிங்கன்னா அங்கே தான் இருக்காங்க, இதை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஆனால் லேட் ஆகுமே, எப்படி போவீங்க? சரி போங்க, நீங்கள் போகணுன்னாக்கா நீங்கள் போயிடுங்க, அங்கே அந்த ஊர் தான், அந்த ஊருக்கு போயிட்டிங்கன்னா அங்கே கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்கங்கிறாருங்க. எனக்கும் இவருக்கும் உற்சாகம் வந்து நாங்கள் வந்து நடந்து விறுவிறுன்னு போகிறோம். எவ்வளோ நேரம் நடக்கணும் தெரியுமா? அவ்வளோ நேரம் நான் தச்சக்கா புத்தகன்னு நடந்து நல்லா அவ்வளவு ஒரு கல்லாக இருக்குது, ஒரு சிவப்பு மண்ணாக இருக்குது, அப்படி ஏரியா அது. கஷ்டப்பட்டுட்டு போயிட்டே இருக்கோம், பேசிட்டு சரி எப்படியும் கிடச்சிடும்னு சொல்கிறாங்களே, அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போவோம், இல்லைன்னா ஏதோ சாமி விட்ட வழி அப்படின்ட்டு போகிறோம். அந்த பக்கம் அவரே அப்படி பைக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அந்த ஊர் தானா கரெக்டாக நான் சொன்னது, அந்த ஊரில் தான் இருக்காங்க, நீங்கள் போங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, இல்லைன்னா உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு அங்கே போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. நாங்கள் பாட்டுக்கு நேராக அங்கே போகிறோம். நடுவில் ஒரு பைக்கில் ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள்ட்ட கேட்குறோம், இந்த இங்கே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும், நான் தானே 2 வீலரில் வரேன், பின்னாடி உட்காருங்கக்கா அப்படின்னாங்க. இல்லைம்மா, இவரை ஃபஸ்ட்டு கொண்டு போய் அங்கே அந்த வீட்டு முன்னாடி நிறுத்திடுங்க, வந்து என்னை கொஞ்சம் போய் விட முடியுமாம்மான்னு கேட்டேன். கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 5 நிமிஷத்தில் போயிட்டோங்க அந்த இடத்துக்கு. அதாவது நாங்கள் அந்த முனுசாமி கருப்பசாமி கோயிலில் வேண்டிட்டு அவர் வந்து அவர் சொன்ன இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம். வெளியில் இப்போ தான் எனக்கு அப்போயே எல்லாம் பார்த்து அங்கே பிரச்சனைகள்லாம் பேசி முடிஞ்சு கச்சா முச்சா எல்லாம் ஆகி அங்கே உள்ளவங்களே எங்களை வந்து பைக்கில் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி இதுக்கு வந்துட்டோங்க, சென்னைக்கு வந்துட்டோம். திரும்பி உட்காந்து நான் யோசித்தேன் அந்த இன்சிடெண்ட்டை. இன்றைக்கும் 10 வருஷத்துக்கு மேலே ஆறுது. இன்றைக்கும் அந்த இன்சிடெண்ட்டை யோசித்து பார்த்தா, எங்கள் குரலை கேட்ட அந்த கருப்புசாமியும் முனுசாமியும் அந்த கோயிலில் முனுசாமியா கருப்புசாமியான்னு எனக்கு கரெக்டாக பேர் தெரியலங்க. ஆனால் நல்ல மீசை வச்சு அருவாளை வச்சுட்டு இது மாதிரி தான் நின்றுட்டு இருந்த சாமி. இன்னொரு வாட்டி அவரை போய் பார்க்கணுங்கிற ஒரு உந்துதல் இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தோணிது. அதான் கடவுளுங்கிறது நம்ம கும்பிடுற சாமி தான், நமக்கு தான் இந்த ஒரு சாமி தான் நல்லது செய்வார் அப்படின்லாம் இல்லை. அந்த சாமி மூலமாக என்னென்ன சாமிகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ, அந்த இடத்துல போகிற ஏரியாவில் நின்று கொஞ்சம் அவங்கள வழிபட்டு அவங்கள கேட்டு பண்ணினா கண்கூட வழி கொடுத்தாங்க. கண்கூட கண்டே பிடிக்க முடியாத இடத்துல வழிகாட்டினார். அப்போ நான் நினச்சேன், அந்த ஏரியாவுக்கு போக வழிகாட்டின அந்த மனுஷன் கண்டிப்பாக ஒரு பீரியடில் நமக்கும் வழிகாட்டுவார், எப்போவும் நம்ம அவரை நினச்சா வழிகாட்டுவார்னு. இப்போ அந்த பிரச்சனை இன்னும் முடியல, ஆனால் அதுக்கு ஒரு வடிகால் போட்டு கொடுத்தார். ஒரு போய் இன்ஃபர்மேஷனை சொல்கிற அளவு எங்களை பண்ணி விட்டார். இப்போ அவரே கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கைங்க. கண்டிப்பாக நிறைவேற்றுவார். உங்களுக்கு இப்படி கருப்பசாமி முனுசாமி நேராக வந்து இப்படி வழிகாட்டின அனுபவம் இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. வாங்க சாய்.